அவனோட பழைய ஹெட் இன்ஜுரிக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இருக்கலாம், அப்படி கூட சொல்ல முடியும். அது என்னன்னா, லாஸ்ட் டைம் ஐ saw him, அதாவது ஃபேஸ்புக்கில் போட்ட அந்த பையனோட அப்பாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்த அன்னைக்கு சந்திரனுக்கு இருந்த தலைவலியும் இப்போ நடந்த பிரச்சனை, இந்த ரெண்டுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கணும். தினமும் சாப்பிட வேண்டிய மருந்து மாத்திரைய வாரத்துக்கு ஒரு முறை தானே சாப்பிட்றாரு, அது கூட யாரோ கம்பல் பண்ணதுக்காக. இந்த டீயை குடி. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உனக்கு சிக்னேச்சர் ஞாபகம் வந்துச்சு. இட்ஸ் a significant duration. இந்த மாதிரி திரும்ப நடக்காம பாத்துக்க. அடுத்ததா உன் சைட்ல இருந்து 100% கோஆபரேஷன் தேவைப்படுது. மத்த விஷயங்கள்லாம் நான் அந்த செடியோட பேர் என்ன? இவனுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு டீடைல்டு எவாலுவேஷன் செய்யணும். நீ ரொம்ப பிஸின்னு எனக்கு தெரியும். காலேஜ் படிச்சுட்டு இருந்த வயசு இல்லை இப்போ உனக்கு. மனசு விரும்புற விஷயத்துல உடம்பு ஒத்துழைச்சே ஆகும் எப்பவும். சந்திரா, மற்றவங்களுக்கு நம்ம எல்லா விதத்திலையும் உதவி செய்ய முடியும். ஆனா நம்ம உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதை நாம தான் பார்த்துக்க முடியும். ரசியா பிரேக்ஃபாஸ்ட்லாம் வேண்டாம், 8 மணிக்கெல்லாம் ஊருக்கு போகணும். பையன் தூங்கிட்டானா? தூங்கிட்டான். அண்ணன் கவலைப்படக்கூடாதுன்னு தான் அவர் வந்ததுக்கு அப்புறம் கிளம்பலாம் நினைச்சிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் பார்த்தேன்னு இந்த பக்கம் வரதே இல்லையா? வாரத்தில் 5-6 நாள் வருவார். இன்னைக்கு உங்கள் அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு டாக்டர்கிட்ட போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது நீ ஹைஸ்கூலில் படிக்கும்போது உங்கள் அண்ணனுக்கு ஒரு விதமான ஞாபகம் மறதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் எப்பவுமே வராதுன்னு நினச்சாரு, ஆனால் மறுபடியும் வந்துருச்சு. பிரச்சனை ஒன்றும் வராதுன்னு டாக்டர் சொன்னார், ஆனால் எதையும் உறுதியாக சொல்ல முடியாதுல்ல. ராசியா, நான் வேற இங்க இருந்து போறேன். கல்யாணம் பண்ற வயசுலயே ஒழுங்கா கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா இப்ப எல்லாருமே நிம்மதியா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ இது நல்ல கதையா இருக்கம்மா. இந்த கல்யாண வாழ்க்கையெல்லாம் ரொம்ப தொல்லையான வாழ்க்கைன்னு தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் எல்லா பிரச்சனையும் தூக்கி தலையில வச்சுக்கிடுவாரு. முதலமைச்சராக இருக்கிறதுனால எல்லாம் செஞ்சுதான் ஆகணும் போல் இருக்கு. சார், டிஜிபி லைன்ல. ஹலோ. காலை 7 மணி அளவில் சென்னையில் ஒரு பயங்கர சம்பவம் நடந்தேறியுள்ளது. பாலத்தில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று பாலம் இடிந்து விழுந்தது. இதுவரை 12 பேர் இறந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. காயமடைந்த 40 பேரில் 6 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. விபத்து நடந்த இடத்துல ஆளுங்கட்சியின் உத்தரவுப்படி எல்லா விதமான மீட்பு பணி நடந்துகிட்டு இருக்கு. விபத்து நடந்த பகுதியில் தமிழக அரசின் உத்தரவின் பேரில் மீட்பு பணிகள் மிகவும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் இந்த பாலம் கட்டியது தொடர்பாக மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சியினர் தொடர் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். வண்டியை பின்னாடி பார்ப்போம். ஆம்புலன்ஸ் பண்ணுங்க. சார், 12 பேர் ஆன் த ஸ்பாட்ல இருந்துட்டாங்க. அரௌண்ட் 4 to 5 people are seriously injured. டோட்டலா 25 to 30 casualties இருப்பாங்க, including children.
இன்னும் கூடுதல் ஃபோர்ஸ் இங்க வர வைக்கலாம். எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க சார். சார் இந்த பாலத்தை நீங்க தானே சார் கட்டிங்க? பேசுறீங்க சார். என்ன சொல்லுங்க சார் ப்ளீஸ். எந்த ஹாஸ்பிடல்? நிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கோம் சார். உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. பிரச்சனை சீரியஸ் ஆயிடுச்சு. இந்த ப்ரூஸ்லி கட்டிங்லாம் எனக்கு தெரியாதப்பா. ஏற்கனவே உனக்கு ஸ்ப்ரிங் முடியுமா இருக்கப்பா. நல்லா தலையில என்ன தேய்க்க சொன்னா என்ன தேய்க்கணும்ல. ஹலோ சொல்லுங்கப்பா. தோ வரேன்ப்பா. என்ன விஷயம்? என்ன? என்னோட அப்பா 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 என்ன ஆச்சு? வேற எங்கேயும் இருக்குன்னு தோணுது சார். அவளை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். அதை எங்க வச்சிருக்கேன்னு சொன்னா உனக்கு நல்லது. புரிஞ்சுதா? என்னாச்சு? இது போய் கேஸ். நான் ஒரு ஆளோட கார்ல இருந்து தங்கத்தை திருடுனேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சாயங்காலம் பார்க்கிங்ல வச்சு ஒரு ஆளோட பிரச்சனை ஆயிடுச்சு. அதனாலதான் இப்படி பண்றாங்க. நான் என்ன சொல்லி அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணுதான் சார். நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? செஞ்ச குற்றத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறா சார். நீ என்கிட்ட சொல்லு. நான் திருடல சார். என்ன சொன்ன? கேட்கல சார். அதெல்லாம் அவ எடுக்கவே இல்லை சார். அவளை பொண்ணு பார்க்கறதுக்கு அடுத்த வாரம் ஒரு ஃபேமிலி வரதா இருக்காங்க. ப்ளீஸ். நான் உங்ககிட்ட கேட்டனா? ஓரமா போய் நில்லு. ஒரு நாள் லாக்கப்ல அடைச்சு வைங்க. திமிர்லாம் தானா அடங்கிடும். கூட்டுவாங்க. இன்னைக்கு நான் இங்க இருந்தேன்னா நாளைக்கு நீங்க என்ன தேடி வர வேண்டிய அவசியம் இருக்காது. அப்பா நம்ம இப்ப என்ன பண்றதுப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அட்வொகேட் பத்மநாபன் நம்பர் இருக்கு. நான் அவர்கிட்ட பேசவா? பேசி பாரு. வா. ஓடி உள்ள. ஹலோ சார். சார் நான் சஞ்சய் பேசுறேன் சார். சார்
என்னோட அக்காவை ஒரு திருட்டு கேஸ்ல முகப்பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல. ஹலோ 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 சார். ஜிடியை கொண்டு வாங்க. உன் அக்கா பேர் என்ன? சீதா. எங்க இருக்காங்க? வர சொல்றேன் சார். கூட்டிட்டு வாங்க. என்ன கேஸ்? இவங்க மேல ஃபைல் பண்ணிருக்கிற கேஸ் என்னன்னு கேட்டேன். சார், திருட்டு கேஸ் சார். என்ன திருட்டு? சார், இவங்க ஒர்க் பண்ற பார்க்கிங் லாட்ல இருந்து ஒரு வண்டியில தங்கத்தை திருடி இருக்காங்க. யாரு கம்ப்ளைண்ட் பண்ணது? சார், சுனில் ஒருத்தர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவர் பிசினஸ் மேன். அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. அவரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார். என்ன சார்? அது ஃபோன்ல தான் சொன்னாங்க. எஃப்ஐஆர் போட்டீங்களா? இல்ல சார். நீங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் விசாரிச்சீங்களா? இல்ல. இவங்கள விசாரிச்சீங்களா? விசாரிச்சோம். என்ன சொன்னாங்க? அவங்க எடுக்கலன்னு சொன்னாங்க சார். பொருள் கிடைச்சதா? இல்ல. இந்த சம்பவம் எப்ப நடந்தது? சார், அது இன்னைக்கு சாயங்காலம் தான் சார். அப்போ செக்ஷன் 379. எஸ் சார். இன்னைக்கு சாயங்காலம் நடந்த திருட்டுக்கு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டும் கிடைக்கல, சம்பவ இடத்துக்கும் போய் விசாரிக்கல, எஃப்ஐஆரும் போடல, திருட்டு போனதும் கிடைக்கல. குற்றவாளின்னு ஒரு பொண்ணை லாக்அப்ல வச்சிருக்கீங்க. இதெல்லாம் என்ன கமிஷனர்? உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுன்னு தெரியாதா? 5 மணிக்கு அப்புறம் பெண்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்றதும், ரொம்ப அவசியம் இருந்தா அவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்கலான்ற ஆர்டர் காப்பியும் இங்க இல்லையா? இல்லையான்னு கேட்டேன். இருக்கு சார். அது பிரகாரம் செயல்பட தான் ஆர்டர் அனுப்பியிருக்கோம். அது தெரியாதா உங்களுக்கு? இப்ப சொல்லுங்க, இந்த கேஸ் ஜென்யூனா இல்லையா? ஆர் பாலச்சந்திரன், எஸ்ஐ ஆஃப் போலீஸ். செயின்ட் தாமஸ் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். 2 பேரையும் இம்மிடியேட்டா சஸ்பெண்ட் பண்ணுங்க. எஸ் சார். அரெஸ்ட் பண்ணவங்களை அபிஷியல் கார்ல வீட்ல டிராப் பண்ணுங்க. வீட்ல விட்டதை எனக்கு கால் பண்ணி சொல்லணும். எஸ் சார். அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தவரோட ஃபுல் டீடைல்ஸ் நாளை காலையில 10 மணிக்குள்ள என் டேபிளுக்கு வந்தாகணும். ஐ வில் சப்மிட் ஆன் டைம் சார். என்ன விஷயம் சார்? என்னாச்சு? அது வந்து வா. என்னாச்சுப்பா? நேத்து
நேற்று மட்டும் நீங்கள் அங்கே வரலன்னா இன்னைக்கு நாங்கள் யாருமே உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் சார். எப்படி உங்களுக்கு நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியல சார். அதுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடித்தேன், அவ்வளோதான். அது எனக்கு தெரியும் சார். நான் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்துட்டீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல சார். அப்படி ஏதாவது பண்ணால் நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு கூட தெரியல சார். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் சார். சிஎம் ஆபீஸ்க்கு கனெக்ட் பண்ணுங்க. இந்த பில்ல பாஸ் பண்றதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறது முதலமைச்சர் கடமை சந்திரன் தாங்கிற தகவல் எல்லாருக்கும் அதிர்ச்சியையும் ஆனந்தத்தையும் தந்திருக்கு. ஸ்டேட் லெவல்ல இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிய வந்திருக்கு. இந்த பில்ல சட்டவர்கள் ரெடி போங்க. ரெடி போங்க. இந்த பில்லை பாஸ் பண்ணிருக்கீங்க. ரெடி போங்க. உங்க கட்சியில இருக்கிறவங்களே இந்த பில்ல ஒரு புரட்சி ஏற்படுத்துமா சார்? இந்த பில்ல மத்த கட்சிகள் ஏத்துப்பாங்களா? என்ன சார்? தமிழ்நாட்டுல அரசியல் சொல்லுங்க சார். இந்த மாதிரி ஒரு பில்லுக்கு அவசியம் இருக்கா சார்? எல்லாம் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. சார் ஒரு நிமிஷம். எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனாக இருக்காங்க. இதுக்கு பின்னாடி சிஎம் தான் இருக்கிறான்ற விஷயம் வெளியில் எல்லாருக்கும் லீக் ஆயிடுச்சு. அது எனக்கு தெரியாதா என்ன? ஒரு ரகசியம்னு சொன்னா அதிகபட்சமா 2 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். அன்னைக்கு நாம 3 பேர் இருந்தோம்ல, கரெக்டா? வேணும் சார். அப்ப நான் கிளம்புறேன். இந்தாங்க. தங்கப்பண்ணா, இந்த பார்சலை கொஞ்சம் டெலிவரி கொடுக்க முடியுமா? இதுலயே அட்ரஸ் இருக்கு. ஓகே கொடுமா. என்ன பார்சலா? எந்த ஃப்ளோருக்கு? 12B. சரியா போச்சு போ. சுத்தமா கரண்ட் இல்லையே. ஜெனரேட்டர் வேற மக்கார் பண்ணிடுச்சு. கரண்ட் வந்த உடனே நான் திருப்பி கொடுக்குறேன். ஐயோ, எதுக்கு? நான் கால் பண்ணி கேட்டுக்கிறேன். சரி கேட்டு பாரு. சார், நான் ஹோட்டல்ல இருந்து பார்சல் கொண்டு வந்த ஆள் பேசுறேன். நீ எங்க இருக்க? இங்க தான் கீழே நிக்கிறேன் சார். கீழயா? கரண்ட் இல்ல சார், அதனால லிஃப்ட் வேலை செய்யல. கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் செக்யூரிட்டிட்ட கொடுத்து அனுப்புவா சார்? ஸ்டேர்கேஸ் அதுக்கு பார்க்கிறதுக்கு வச்சிருக்காங்க. ஏறி வாயா. இத பாக்குறேன். ஏய், டார்ச் நல்லா அடி. சரிண்ணே. இங்க பாரு, ட்ரிப்பா இருக்க மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. என்ன சைன் பண்ண வற்புறுத்தாத. நான் அதை முழுசா படிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுவேன். என்னையா? ஃபுட் டோர் டெலிவரினா அது வீட்ல கொண்டு வந்து கொடுக்கணும். புரியுதா? கரண்ட் இல்ல, அதனால தான். அப்ப நீ கொண்டு வரும்போது தான் நான் சாப்பிடணுமா? அந்த ஆளை முதல்ல அனுப்பி வைஜோ. முதல்ல இங்க இருக்கிற பிரச்சனையை பாரு, அப்புறம் அதை பாத்துக்கலாம். நான் பார்க் பண்றேன். இந்தாங்க. Thank you. வெல்கம் சார்.
என்னடா? அக்கா அக்கா அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல, உடனே மெடிக்கல் காலேஜுக்கு வா. அப்பாக்கு என்னாச்சு? தெரியலக்கா, நானும் அம்மாவும் இப்பதான் கிளம்புறோம். அண்ணா அண்ணா அந்த ரூட்ல போங்க. அங்க எதுக்குடா? சொல்றேன் அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்க, கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. ஒரு நிமிஷம் அண்ணா, இங்கதானா? அம்மா அது வந்துடும். இங்க எதுக்குடா நிறுத்துன? சொல்றேம்மா. இதுல 5000 ரூபாய் இருக்கு. எவ்வளவு லேட் ஆனாலும் எனக்கு கால் பண்ணு. ஓகே அண்ணா போலாம். வாடா. இருக்கு. டேய், அப்பாக்கு என்னடா ஆச்சு? நெஞ்சு வலி வந்துருச்சு. சரி வா. நீ போ, அப்பாவை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியாது. எங்கக்கா? வாடா. அக்கா என்னாச்சுக்கா? நீ வா, நான் சொல்றேன். என்ன வேணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஃபுட் டெலிவரி பண்ண ஒருத்தர் வந்தாரா? ஆமா. அது எங்களோட அப்பா தான். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அவர் இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்காரு. நீங்க இந்த 12 மாடி ஏற வச்சீங்கல்ல, அதான் அவருக்கு இந்த நிலைமை. அப்படியா? அப்ப போய் கேஸ் கொடு. உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்த எங்க அப்பாக்கு கொஞ்சம் கூட நீங்க மதிப்பு கொடுக்கலல்ல? இங்க என்ன பிரச்சனை? அக்கா வாக்க போலாம். கைய விடுறா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா உன் தப்பு உனக்கு தெரியலல்ல? எனக்கு சரி தப்பு கத்து கொடுக்க வந்திருக்கியா? ஹலோ, இங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம கிளம்புங்க. நான் உங்க கூட பேசுறதுக்காக இங்க வரல. நீ இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? அப்புறம் இந்த மாதிரி பேச்செல்லாம் உங்க வீட்டோட வச்சுக்கோங்க. அக்கா வாக்க போலாம். நீ விடுடா. 24 மணி நேரம் தான் டாக்டர் எங்க கிட்ட டைம் சொல்லிருக்காரு. அது முடிஞ்சு மறுபடியும் இங்க வராம இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. வண்டியை நிப்பாட்டு. அந்த பக்கம் போகக்கூடாது. அங்கே போகக்கூடாது, இங்கே நிறுத்து. எங்க போறீங்க? சரி, எங்க அப்பா கேஷுவாலிட்டில இருக்காரு. முதலமைச்சர் உள்ள இருக்காரு, இப்ப போக முடியாது. அப்படி ஓரமா நில்லுங்க. அம்மா, நாங்க வெளியே தான் இருக்கோம். பெரிய பர்ஸ். ஒரு தடவை சொன்னே புரியாத உனக்கு? ஓடா. ரொம்ப சாதாரணமான ஆளுங்க சஞ்சய். பணம், பதவி, இன்ஃப்ளூயன்ஸ், இதுல ஏதாவது ஒன்று இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். நேற்று பார்த்தல, முதலமைச்சர் இங்கே வந்ததும் இங்கே இருக்க சீனியர் மோஸ்ட் டாக்டர் கூட ஓடி வந்துட்டாங்க. அப்போ மற்றவங்கெல்லாம் மனுஷங்களா தெரியலையா? நம்மளெல்லாம் யார் வேணாலும் அடிக்கலாம், கொல்லலாம். இங்கே யாரும் கேள்வி கேட்க வரமாட்டாங்க. நீ காலேஜ் மேகசீனில் எழுதுனது ஞாபகம் இருக்கா? ஒன்று எல்லாத்துக்கும் சகிச்சுக்கணும், இல்லைன்னா ரியாக்ட் பண்ணணும். உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? முதலமைச்சருக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லுவியா?
நீ ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போடணும், முதலமைச்சருக்கு எதிரா. நீ எதுக்கடா இப்படி பயந்து சாகுற? இங்க என்னென்னலாம் நடக்குதுன்னு அவரும் தெரிஞ்சுக்கணும்ல. இது அப்படியெல்லாம் விட்டுற முடியாது சஞ்சய். உன்னோட ஐடியெல்லாம் வேணாம். ஒரு ஃபேக் ஐடி ஓபன் பண்ணிக்கலாம். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பாஸ்வேர்ட். பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்படி ஆகாம இருக்கதான் மொபைல்ல இருந்து வேணான்னு சொன்னேன். இது ரொம்ப சேஃபான இடம். இங்க இருக்க சிசிடிவி கூட ஒர்க் ஆகாது. சரி, நீ டைப் பண்ணு. பாஸ்வேர்டு இந்த மாதிரியான பாஸ்வேர்ட்லாம் உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியுமா? நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். நீ நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு மெசேஜை டைப் பண்ணு சிஎம்க்கு. ரம்யா, நீ டைப் பண்ண, நான் ஏதாவது சொல்லி அவங்களை அனுப்பி வச்சுட்டு வரேன். நாம புக் பண்ண இடத்துல அவங்க போஸ்டர் ஒட்டிட்டாங்க. முடியாதுன்னு அப்பவே சொன்னேன். அது காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே? என்னாச்சு? முடிஞ்சிருச்சா? எங்க காமி. பிரம்மாதாண்டா, கை காமி. பயப்படாதீங்க, சாப்பிடுங்க. கஞ்சியெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த மாத்திரை மருந்துலயே வயிறு நம்பிடும். சிஸ்டர், என்ன நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவீங்கல்ல? எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ் வரும்போது சொல்லுவாங்க. இப்ப எப்படி இருக்குப்பா? மருந்து சாப்பிட சொன்னா அடம் பிடிக்க வேண்டியது. சாப்பிடுங்க. ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமான்னு கேட்க தான் கால் பண்ண. டேய், உன்னோட போஸ்ட் வைரல் ஆயிடுச்சுடா. 2 லட்சம் வியூஸ், அப்புறம் 3500 பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. அப்படியா? மாவீர், எனக்கு அழகான பொண்ணுங்களோட ரெக்வெஸ்ட் எல்லாம் கூட வந்திருக்கு. நான் அதை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டேன். அதெல்லாம் வேணாம். உனக்கு என்ன, நீதான் இப்ப செலிபிரிட்டி ஆயிட்டியே. இதுல எந்த பிரச்சனையும் வந்துடாதுல? ஒரு பிரச்சனையும் வராது. எல்லா சப்போர்ட்டும் நமக்கு தான். கண்டிப்பா இது பெரிய விஷயமாக எழுதி வச்சுக்கோ. நீ செம்மையா கலக்க போற, பாத்துக்கோ. அம்மாடி, வந்து சாப்பிட்டு போய் பேசுமா, உடம்பு கெட்டுடும். நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். சார், திடீர்னு மீட்டிங்னு கூப்பிட்டதுனால எல்லாரும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. உன் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமா சார், 2 நாள் ஆச்சு. என்ன ஒரு வாரம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணிருக்கலாம்ல? உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம பாத்துக்க. சரிங்க சார். ஜாக்கிரதையா இரு. ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கல்ல? உண்மையிலேயே இவன் ஒரு தைரியசாலி. நேத்து கலெக்டரேட்டுக்கு முன்னாடி நடந்த லத்தி சார்ஜ் மாதிரியும் ஆதிவாசிங்க போராட்டம் மாதிரியும் இது இல்ல. இனிமே நம்ம பிடிச்சு விளையாட வேண்டியது இந்த விஷயத்தை தான். சார், அது ஒரு அனானிமஸ் போஸ்ட் தானே, பேரை கூட போடாம அனுப்பியிருக்காங்க. இதை நம்பி நாம எப்படி செயல்ல இறங்குறது? இந்த போஸ்டர் போட்டிருக்கிறவன் ஒரு மனுஷன் தானே. இதுல எழுதியிருக்கிற மேட்டரை நீங்க படிச்சீங்கல்ல? முதலமைச்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராருன்றதுக்காக சாதாரண மக்கள்லாம் வெளியே நின்னுட்டு இருப்பாங்களா? போலீஸ்காரங்க வேற அவங்களை அடிப்பாங்க. அதெல்லாம் தெள்ள தெளிவா இதுல எழுதியிருக்குல்ல. இதை தாண்டி ஒரு நம்பகமான விஷயம் நீங்க எதை எதிர்பார்க்கறீங்க? அது ஃபேக் ஐடியா இருந்தாலும் எழுதி இருக்கிற விஷயம் உண்மைன்னா அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். எவனோ ஒரு சவர தொழிலாளி புள்ள சிஎம் ஆனா இதுவும் நடக்கும், இதுக்கு மேலேயும் நடக்கும். முதலமைச்சர் பேரை கேட்ட உடனே உங்களுக்கு தொட நடுங்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி பயம் இருக்கிறவங்க இங்க உட்கார வேண்டிய அவசியம் இல்ல. சொந்த பேரை வெளிப்படையா சொல்ல தைரியம் இல்லாதவங்க மட்டும்தான் சிஎம் விமர்சிக்க முடியுங்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம நாடு இப்ப போயிட்டு இருக்கு. இதை நம்ம பாத்துட்டு இருக்கணுமா? சிஎம் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் தலையை ஆட்டிட்டு இருக்கிறதுக்கு ஜனங்க நமக்கு ஓட்டு போட்டு இங்க உட்கார வைக்கலாம். இது அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியாது. இது ஒரு சாதாரண மனுஷனோட தவிப்பு, நாதியத்து போன ஜனங்களோட கோபம். நம்ம கண்டிப்பா அவங்க கூட நின்னாகணும். எல்லா இடத்துலயும் நம்ம எதிர்ப்பையும் போராட்டத்தையும் நடத்தணும். அதை ஸ்ட்ராங்கா செய்யணும். ஒரு பந்த் அனௌன்ஸ் பண்ணு. ஏய், பந்தெல்லாம் தேவைதானா ஜெயானந்த்? இது வரைக்கும் நாம எத்தனை பண்ணிட்டோம்? இது வெறும் போஸ்ட் தானே. இந்த பிரச்சனைக்கு பந்து பண்ணாம
வேற எந்த பெரிய இன்டர்நேஷனல் பிரச்சனைக்காக நாம பந்த் பண்ண போறோம்? நம்மளோட கட்சி எப்பவுமே ஜனங்களோட பிரச்சனைக்காக போராடுற கட்சி. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. முதலமைச்சரே ராஜினாமா செய்யுங்க. ராஜினாமா செய்யுங்க. வெளியே போங்க. கடமை சந்திரன் பதவி விலகு. முதலமைச்சரே ராஜினாமா செய்யுங்க. கடமை சந்திரன் பதவி விலகு. போலீஸ் அராஜகம் ஒழிக. எதிர்க்கட்சிகள் செக்ரட்டரியேட் முன்னாடி நடத்தின போராட்டம் அத்துமீறி போயிடுச்சு. முதலமைச்சர் வாகனத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக பேரிகேட் தாண்டி போக முயற்சி பண்ணவங்க மேல போலீசார் லத்தி சார்ஜ் பண்ணாங்க. அத்துமீறினவங்க மேல போலீசார் நடவடிக்கை போஸ்ட் பண்ண அந்த இடத்தை லொகேட் பண்ணிட்டோம் சார். யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ்ல தான் சார். ட்ரேஸ் பண்ண ரொம்ப லேட் ஆகுது. பிரச்சனையை குறித்து முதலமைச்சரிடமிருந்து எந்த தகவலும் வராததால் மக்களிடத்தில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. இப்படிக்கு நல்ல முள்ளதா இருக்காரு. காலையில டிஜிபிக்கு நேரடியா ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டிருக்காரு. அது யாரா இருந்தாலும் உடனே ட்ரேஸ் பண்ணி ஆகணும். ஓகே சார், we are moving very fast. சீக்கிரம் கண்டுபிடிங்க சார். ஹலோ, காம்படிஷன் நல்லா டஃப்பா இருக்கும்னு தெரிஞ்சுதானே நான் ஆகாஷ செலக்ட் பண்ணேன். அவன் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடுவான். ஆனா அவங்களோட கேண்டிடேட்டும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. சாதாரண சம்பவமா நினைச்சு ஒதுக்கி தள்ளுறதுக்கு நாங்க தயாரா இல்ல. இந்த ஒரு விஷயத்துல சாதாரண மக்களோட உரிமை பிரச்சனைகளும் அடங்கி இருக்கு. இப்ப நீங்களே சொல்லுங்க, இப்படி ஒரு முதலமைச்சர் இன்னும் அந்த பதவியில தொடர்ந்து நீடிக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? முதலமைச்சர்னால ஏற்பட்ட பிரச்சனைக்கு என்ன மாதிரியான லாபம் இந்த போஸ்ட போட்டவங்களுக்கு கிடைக்க போகுது சொல்லுங்க. சார், பேரை கூட போட தைரியம் இல்லாத ஒரு போஸ்டுக்கு நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா என்ன? எந்த தைரியத்துல அவங்க பேரை போடுவாங்க சொல்லுங்க மேடம். மாட்டினாங்கன்னா அவங்க இவங்களை சும்மா விட்டுருவாங்களா? நீங்களும் இந்த நாட்டுல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீ என்னடா விட்டா டிவிக்குள்ளேயே போய் உட்காந்துருவா போல் இருக்கு. முதலமைச்சருக்கு கண்டிப்பா இதெல்லாம் தேவைதான். பேர் போடலன்னா அவன் ஆம்பளை சிங்கம். அவனை நான் ஒரு தடவை பார்த்தா கண்டிப்பா அவனுக்கு கை கொடுப்பேன். நான் விழுந்துருவா போல் இருக்கு. சும்மா இருங்க. எதிர்க்கட்சி தலைவர் வரும் 18ஆம் தேதி பந்த் அறிவித்துள்ளார். சஞ்சய், நீ இன்னும் தூங்கலையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. சேனல்லையும் சரி சோஷியல் மீடியாலையும் சரி இதுதான் வைரலா போயிட்டு இருக்கு. ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னும் 2 நாளுக்குள்ள இது எல்லாமே சரியாயிடும். நீ ஒன்னும் பயப்படாத. டேய், வந்து டீ சாப்பிடு. ஏய், உங்க அம்மா கிட்ட சொல்லி இந்த டீல கொஞ்சம் சக்கரை போட சொல்றா.
எனக்கு ஹார்ட்ல தானே பிரச்சனை, சுகர் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லல்ல. இன்னும் உங்களுக்கு அது வராதது மட்டும் தான் குறை பாருங்க. போட்டு கொடுத்தத குடிங்க. என்னோட லஞ்ச் பேக் பண்ணிட்டீங்களா? எடுத்து வச்சிருக்கேமா. நீ சீக்கிரம் வந்து டிஃபன் சாப்பிடு. இன்னைக்கு நீ காலேஜ் போலியா? இப்படியே ஊரை சுத்து. நீ சீக்கிரமா படிப்பை முடிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு போற வழியை பாருடா. அப்பா கொஞ்சம் உதவியா இருக்கலாம்ல. என்னடா என்னாச்சு? எந்த நேரத்துல உனக்கு இப்படி எல்லாம் எழுதி போட தோணுச்சு? நீங்க தானப்பா சொன்னீங்க இதை எழுதணும், பாராட்டணும், கையெல்லாம் கொடுக்கணும்னு. அது நீதான் எனக்கு படுற தெரியும். நான் வேற எவனும் எழுதி போட்டான்னு நினைச்சேன்டா. தங்கப்பா உடம்புலாம் சரியாயிச்சா? ஆமாமா. நீ வேலைக்கு போல? எனக்கு இங்க ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அது என்ன வேலை? அத நான் அப்புறம் சொல்றேன், நீ கிளம்பு. இங்க நாங்க சீரியஸா ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க இருந்தா வருவாங்க? சின்னப்பா பண்றது. அப்பா நான் போயிட்டு வரேன். சரிம்மா. வரேன்டா. பஸ் மிஸ் பண்ணிடுவேன் போல இருக்கா. டேய், அம்மா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாத. ஏற்கனவே வீட்ல சண்டை. இது மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். யாருக்கு எதுவும் தெரியக்கூடாது. என்னங்க மாத்திரை போடணும், சீக்கிரம் வாங்க. ஓ இதோ வந்துட்டேன். சொன்னது புரிஞ்சது இல்ல? நான் மொய்தீன் கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கறேன். அப்போ எம்எல்ஏவை பார்க்கணும். என்ன விஷயமா? அது நான் அவர்கிட்ட நேரடியா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கே பார்த்தாகணுமா? இன்னைக்கே பார்க்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படின்னா ஏடா கூடமா ஏதோ பண்ணி தொலைச்சிட்டீங்களா? என்ன தம்பி? சரி வாங்க. மோகன் சார், நான் கவுன்சிலர் மொய்தீன் பேசுறேன். எம்எல்ஏ சார் அங்க இருக்காரா? எதுக்கும் நீங்க நாளைக்கு அந்த இடத்துக்கு போங்க. சரிங்க சார். ஏதாவது பிரச்சனையா இருந்தா மோகனுக்கு கால் பண்ணுங்க. அப்புறம் வேலை நல்லபடியா முடிஞ்சா எங்களுக்கும் ஒரு பங்கு வரணும்னு தெரியும்ல? தெரியும் சார். கிளம்புறோம். சரி போயிட்டு வாங்க. வரேன் சார். உட்காருங்க. உட்காரு. என்ன விஷயமா வந்திருக்காங்க? என்ன பாக்குற விஷயத்த சொல்லு. என் பேரு தங்கப்பன். போன தடவை நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். இவனும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டான். அது அவனோட முதல் ஓட்டு. இவன் என் பையன் சஞ்சய். சார், ஒரு சின்ன பிரச்சனை. நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். விஷயத்த சொல்லுங்க. அது முதலமைச்சருக்கு எதிராக கம்ப்யூட்டர்ல போஸ்ட் போட்ட ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அவனை போலீஸ் பிடிச்சிருவாங்க. அப்படி பிடிச்சா என்ன தண்டனை கொடுப்பாங்க சார்? என்ன தண்டனையா? காலத்துக்கு அவனை உள்ளதா வச்சிருப்பாங்க, வெளியிலே விட மாட்டாங்க. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. இவன் தான் அதை எழுதுனது சார். மோகன் சார், ஒரு நிமிஷம் எல்லாரும் வெளியே இருங்க. வெளியில வாங்க. சரிங்க சார். என் வாழ்க்கையை நாசம் பண்ண இவங்களை கூட்டிட்டு வந்தியா? எனக்கு எதுவும் தெரியாது சார். இந்த ஆளு ஏன கூடமா இந்த மாதிரி விஷயத்தோட வந்திருக்காரு சத்தியமா தெரியாது. உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்ட எதுக்காக வந்திருக்கேன்னு வாயை திறந்து சொன்னியா? சார், இந்த விஷயத்துல எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுங்களா? நான் இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? உங்க ரெண்டு பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். ஐயோ சார், கை விட்டுறாதீங்க. அப்போ ஒண்ணு பண்ணு, ஒரு லெட்டர் ஒன்னு எழுதி கொடுத்துட்டு போ. லெட்டரா? இந்த விஷயத்துக்கா? ஐயோ, இவங்க என்ன பார்க்க வந்ததை ஜனங்க பாத்துட்டாங்க. நாளைக்கு ஒரு கேள்வி வந்தா நான் என்ன பண்றது? ரோடு சரியில்லை, தண்ணி வரலன்னு ஏதாவது ஒண்ணு எழுதி கொடுத்துட்டு போ. சார், எங்களுக்கு ரோடோ தண்ணியோ ஒரு பிரச்சனையும் இல்ல சார். நான் சொல்றது இந்த ஆளுக்கு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சார், நீங்க புறப்படுங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அப்புறம் நீங்க என்கிட்ட எதையும் சொல்லவும் இல்ல, நானும் எதையும் கேட்கவும் இல்ல. இது பெரிய பிரச்சனை தான். கடைசியா ஒரு வார்த்தை எழுதியிருந்தான் பாருங்க, ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொல்லி எழுதியிருந்த வார்த்தை. ஒரு முதலமைச்சருக்கு எதிராக யாராவது இப்படி எழுதுவாங்களா? முதலமைச்சரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, அப்படி இல்லைன்னா ஆபத்தை ஏற்படுத்துவேன், அதானே உள்ள அர்த்தம். ஐயோ சார், நான் அந்த மாதிரி அர்த்தத்துலலாம் எழுதவே இல்லை சார். கிரிமினல் அஃபென்ஸுங்கிற பேர்ல அவங்க உன் மேல கேஸ் போட்டிருப்பாங்க. அதை இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிற யார் வேணும்னாலும் செய்ய முடியும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சார், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது சார். தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கையில மாட்டினீங்கன்னா நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்ப நாங்க என்னதான் சார் பண்றது?
ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒரு டிக்கெட் மைசூருக்கு. இந்தப்பா டிக்கெட்டு. அப்புறம் பஸ்ல நீ யாருக்கிட்டையும் எதுவும் பேசிக்காத. போனை ஆஃப் பண்ணி வச்சிரு. நீ பயப்படாதப்பா. நான் தான் சொன்னல, 5-6 வருஷம் என் கூட ஒன்னா இருந்தவன் தான் சக்தி. அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான்டா. வண்டி கிளம்பிடுச்சு. அப்பா நீங்க கிளம்புங்க.